முடிச்சிடாதா. ஹாய் மக்களே, குட் மார்னிங் எல்லாத்துக்கும். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா டியூஸ்டே 21. டைம் பார்த்தீங்கன்னா 10:10 ஆச்சு. நைட்டு ஃபுல்லாக செம மழை. பாருங்கள், பார்த்தாலே தெரியும், எங்கே பார்த்தாலும் தண்ணி. ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஈஷா வரைக்கும் போயிட்டு வரலான்ட்ருக்கேன். நம்ம வீட்டிலேருந்து ஈஷாவுக்கு 33 கிலோமீட்டர், 1 hour தான். கிளைமேட் நல்லா இருக்குது. சரி, போய் பார்த்துட்டு சும்மா அப்படியே ஒரு சோலோ ட்ரிப். சரி, போகலாமா? ஓகே, ஈஷா போயிட்டு முடிஞ்சால் அப்படியே பக்கத்தில் பூண்டி போயிட்டு ஃபஸ்ட்டு பெட்ரோல் அடிக்கணும். பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். காலையில் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் கிளம்புறேன். இட்லி உப்புமா. இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு டீ பிரேக் வேணால் எடுத்துக்கலாம். தோணுச்சுன்னா எடுத்துக்குவேன், இல்லைன்னா கிடையாது. ரிட்டர்ன் வருமா பார்த்துக்கலாம். பெட்ரோல் ஒரு 500 ரூபாய்க்கு அடித்து வச்சுக்கலாம். ஃப்ரீயாக இருக்குமா? ஐயோ, என் கூட்டமாக இருக்குடா சாமி. அடுத்த பெட்ரோல் பங்க் பார்த்துக்கலாம். இங்கே தான் எப்பவுமே அடிப்பேன். மக்களே, சூப்பராக இருக்குது கிளைமேட். இங்கேயாவது ஃப்ரீயாக இருக்கா? ஃப்ரீயாக இருக்குது. 500 ரூபாய்க்கு. நாங்கள் அட்வான்ஸாக கேட்டுருவோங்க. அவ்வளோதாங்க. பெட்ரோல் இருக்குது, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக அடிச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த வண்டி வாங்கின புதுசில் நான் பட்ட பாடு. ஒரு ஆர்வ கோளாறில் 2017 அப்பாச்சி வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி 2017 இந்த கிளாசிக் 350 வாங்கிட்டேன். சரி, இது பைக் மாதிரி தானே, கீரெல்லாம் லெஃப்ட் சைடில் இருக்குது, பிரேக் ரைட் சைடில் இருக்குது, நம்ம பைக் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஷோரூமில் எடுத்துகிட்டு வெளியே வர்றேன். ஐயோ, பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னே தெரில. எங்கே பார்க்குறது ஒன்றுமே புரியல. அதெல்லாம் எனக்கு தெரில, நான் கவனிக்கல. நான் அதாவது பெட்ரோல் காட்டுறது அப்படிங்கிறது இதில் இல்லைங்கிறது எனக்கு வண்டி வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும். வாங்கிட்டு என்னடா பண்ணுறது, ஐயோ நம்ம அப்பாச்சியில் 100 150 ரிசர்வ்லேயே ஓட்டினோமே, இது எப்படி ஒன்றுமே புரியல. இது ரிசர்வே 2.5 லிட்ரு இந்த புல்லட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் இப்போ ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ரிசர்வ்லேயே ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்பாச்சி அந்த ஒரு பழக்கத்துலேயே அடிக்கடி ட்ரை ஆயிரும், தள்ளிட்டு போவேன். என்னடா அந்த வண்டி வாங்கிட்டு ஒன்றுமே புரிய மாட்டேது, எப்படிடா ஓட்ட போகிற, விஷயம் கொடுத்துடலாமா, அவசரப்பட்டு வாங்கிட்டோமே, வெயிட்டாக வேறு இருக்கே. அப்படியே வரீங்களாடா டே. இந்த ரோடை தாண்டுறதுக்குள்ளே ஒரு வழியாயிருணுங்க சாமி. சொல்ல ஒன்றும் மறந்துட்டேன். என்ன இப்போ சொல்லிகிட்டு இருந்தேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. 2 பேருமே கீழே விழுந்திருப்போம். இதில் விட்டேன். பெட்ரோல் எவ்வளோ இருக்குது, ரிசர்வ்லேயே தள்ளுவேன். ரிசர்வில் விழுந்துடும், பெட்ரோல் காலியாகிடும், மறந்துடுவேன்.
பெட்ரோல் அடிக்கிறதே மறந்துடுவேன். அப்பாச்சில் அப்படி இல்லை, ஓடிட்டே இருக்கும். டெய்லி 100 கிடைச்சாலும் ஓடிட்டே இருக்கும். இது அப்படி இல்லை, டேங்க் பெருசு, மைலேஜ் கம்மி. அப்புறம் தான் நாள் போக்கில் போக 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 அனுபவத்தில் பட்டு 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 இப்போது இந்த வண்டி வந்து முடிஞ்ச வரைக்கும் மெயின்லேயே வச்சுக்கணும் அப்படின்னு தான் தெரிய வந்துச்சு. அது மட்டுமா, ரிசர்வில் விழுந்துட்டா உடனே நம்ம போய் பெட்ரோல் அடித்து வச்சுக்கணும், இல்லைன்னா மறந்துடுவோம். மெயினில் இருக்குன்னே நினச்சிட்டு ஓட்டிகிட்ருப்போம். இந்த மாதிரி டிராஃபிக்கில் ட்ரை ஆச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒன்று பண்ணுவோம், இந்த டிராஃபிக்லாம் தாண்டிட்டு கன்டினியூ பண்ணுவோம். குமாரசாமி லேக் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு பேர், குமாரசாமி லேக். ஆஷா சிரிப்பு வரும் நேரம். குமாரசாமி லேக்குன்னு நிறையாமல் சிரிப்பு வரும். குமாரசாமி லேக் just not a word, it's an emotion. மக்களே அங்கே பாருங்கள், அப்படியே மழை பெஞ்சு குமாரசாமி லேக் செம்மையாக இருக்குது. இந்த இடம் சில்லுன்னு இருக்கு. வாவ், சும்மாவே இந்த ஏரியா நல்லாயிருக்கும். இல்லை மழை வேறு பெஞ்சிருக்கு. நல்லாயிருக்குங்க இந்த இடம் வாக்கிங் போகிறதுக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். மெயினில் நிறைய பேர் பிடிப்பாங்க. அங்கங்கே சாரல் வருது. ஓ, அங்கே பாருங்கள், ஓடோமீட்டருக்குள்ளேயே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதாங்க செல்வபுரம் ராமமூர்த்தி ரோடு. இங்கேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நேராக போய் ரைட்டில் திரும்பிட்டு ஒரே ரோடு தான், போயிட்டே இருக்கலாம். அப்பா, நேற்று வரைக்கும் ஃப்ரீயாக இருந்துச்சு. எங்கேருந்தா வந்தாங்க தெரியல, இவ்வளோ டிராஃபிக் இன்றைக்கி. சிவாலயா தேட்டர் மெமரிஸ். சிக்னல் நமக்கு தெரியுதுங்களா? அப்படியே நேராக போனால் கோவைப்புதூர், ரைட்டில் போனோம்னா பேரூர். இங்கேருந்து போயிட்டே இருக்கலாங்க. அடிக்கடி ஈஸியாக வந்தனால ரூட்டு தெரியும். நீங்கள் வேறு எங்கே வெளியூர்லாம் போகிறதா இருந்தால் மேப்பு வேணுங்க. நான் ஒரு மேப்பு பைத்தியம், மேப் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன். புல்லட்டில் 60 போகிறதே 80 போகிற மாதிரி தெரியுது. ஏனே இப்படி தெரியலையே. வண்டியோட வெயிட் நிறையா. ஒரு செக் போஸ்ட் இருக்கும். இதுலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பேரூர் பட்டீஸ்வரன் கோயில். சிவா மக்களே, இதுதான் பேரூர் பட்டீஸ்வரன் கோயில். தேரோட குடோன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. கேமராவில் குட்டியாக தான் தெரியும். ஒரு ஹோட்டல் சாப்பிட்ருக்கோம், செம்மையாக இருக்கும். பின்னாடி ஹோட்டல்.
டைம் இருக்கும் ரோடு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, ரோடு போட்டாங்க போல். சிங்கிள் ரோடாக இருந்துச்சு, இப்போ 2 வே ஆக்கிட்டாங்க. சூப்பர், ஃப்ரீயாக போகலாம். லைட்டாக தூறுது. கொஞ்சம் தூரம் தான் போட்டிருக்காங்கப்பா. அம்மா விட்டு விட்டாக போடுறாங்க. ஈஷாக்கு வர்றவங்க, மெயினாக பைக்கில் வர்றவங்க பார்த்து வாங்க. எங்கே பார்த்தாலும் தண்ணி தேங்கி நிற்கிது, கவனமாக வாங்க. முந்தி முந்தி போகாதீங்க. வண்டிக்கு பின்னாடி போனால் ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிடுவார். ஸோ நம்ம தள்ளியே போகலாம். ஃபாஸ்ட்டாக போகக்கூடாதுங்க, அப்படியே அழகாக ரைட் பண்ணிவிட்டு ஒரு மீடியமான ஸ்பீடில். ஓ சாமி, கொலகாரங்களுக்கு சம உனக்கெல்லாம். வண்டி வருதா இல்லையான்னு பார்க்காம அப்படியே எடுப்பானுங்க. அங்கங்கே ரோடு நல்லா இருக்குது, அப்புறம் மறுபடியும் ரோடு சுமாராக தான் இருக்குது. வேலை பார்த்துட்டே இருக்காங்க. இன்னும் மழை காலம்னா தான் சிரமம். நமக்கு பிரச்சனை இல்லை, எப்பயோ ஒரு தடவை வந்துட்டு தான் போகிறோம். லோக்கல் பீப்புள் தான் கஷ்டம். பஸ்ஸை முந்திட்டோம்னா நம்ம ஃப்ரீயாக போகலாம். ஆய் ரைட், வாவ். பேசிகிட்டே கவனமாக போனோம். மிரர் தாங்க ரொம்ப 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 முக்கியம். 2 மிரரும் செம்மையாக இருக்கு. தலைவர் பாரு வச்சுட்டு போகிறாரு. செம்மையாக இருக்குது வாழைத்தோட்டம். எல்லாமே தெரிய மாட்டேதுங்க நாளுக்கு நாள். இந்த இடம்லாம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னே ஞாபகம் இல்லை, ஒன்றுமே புரியல. இப்படி தாங்க இருந்துச்சு நம்ம தொடிலூர் ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு. 2 பக்கமும் சூப்பராக இருக்கும் மரத்தோட. பிரச்சனை இல்லை, பைக்னால் கொஞ்சம் கவனமாக தான் வரணும். மேலே சேர் அடிச்சு விட்ருவாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 o'clock. 50 நிமிஷம் ஆச்சு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி. ஆனால் 1 hour தான் காமிச்சிச்சு மேப்பில். ஈஷா யோகா 16 கிலோமீட்ரு. டிராஃபிக்குங்க. கோயம்புத்தூர் தாண்டதே பெரும்பாடாக இருக்குது. எந்த ஊர் தெரியுதுங்களா? மாதம்பட்டி. மாதம்பட்டினா உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன ஒரே கூட்டமாக இருக்குது. மாறு
செம்மையாக இருக்குல்ல இந்த இடம். சும்மாவே கிளைமேட் இப்படி இருக்குது, இருட்டாக இருக்குங்க இந்த இடம். வளைவில் முந்தாதீர் முந்து சொல்லுது. சூப்பராக இருக்குங்க. கவனமாக வரணுங்க. இந்த ரோடு ஈரமாக இருக்கிறதுக்கும் அந்த டேர்னிங்க்கும் கொஞ்சம் கவனமாக வரணும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவாக வாங்க. ஒன்ஸ் வாரி விட்டுச்சுன்னு வைங்களேன், தாத்தா தடிக்கிட. செம 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 செம்ம கிளைமேட்டுங்க. வா ஊ விளையாட்டெல்லாம் ஓரமாக வச்சுக்கோங்க. பிடிச்ச இடத்துக்கு நம்ம பிடிச்ச வண்டியில், அதுவும் நமக்கு பிடிச்ச வண்டியில் போகிறதே ஒரு தனி ஃபீல் தாங்க. அடடடா, இந்த டேர்னிங் எப்படி இருக்குது தெரியுமா? வாவ், இந்த புல்லட்டு அப்படியே என்ன சொல்ற, அவ்வளோ ஸ்டெடியாக போகுதுங்க. இந்த டேர்னிங்கில் கூட கையை விட்டால் கூட அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும், வாபிளே ஆகாது. பார்க்குறீங்களா? பாருங்க பாருங்க, விட்டால் அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இந்த காரில் ஏதோ சொல்லுவாங்களே க்ரூசர் கண்ட்ரோலா, அதை செட் பண்ணி வச்சிட்டோம்னா அது மாதிரி போயிட்டே இருக்கும். வேற மாதிரி இருக்கு. புழுவம்பட்டி ஃபேமஸான மார்க்கெட் இருக்குங்க, காய்கறி மார்க்கெட். கேமரா அப்பப்போ செக் பண்ணிக்கணுங்க, ஏன்னா சாரல் விழுகுதா, கேமரா லென்ஸ் மேலே விழுந்துச்சுன்னா அப்புறம் வியூ சரியாக தெரியாது. உங்களை பார்க்குறவங்களுக்கு மங்கலாக தெரியும். அப்பப்போ ரொம்ப மழை வரும்போது ஒன்றும் பண்ண முடியாது, அப்பப்போ தொடச்சி விட்டுக்க வேண்டியதான். சிறுவாணி, தொண்டாமுத்தூர். மக்களே நேராக பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு. அந்த ஹில்ஸ் ஃபுல்லாக அப்படியே சாரல். நீ போக 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 கிளைமேட் மாறிட்டே தான் இருக்கும். வண்டி பின்னாடி போயிடாதீங்க, நாறிடுவீங்க. சும்மா லெஃப்ட் எடுத்துகிட்டு போயிருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. சேரவாரி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. வாவ், மலை வரும் மலை துளை என் விழிகளில் தெரியுதே, மனமென்று நினையுதே, இது என்ன காதலா? சிறுவாணி, வெள்ளியங்கிரி. நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஆலாந்துறை வந்தாச்சு. வாவ் வாவ் வாவ், செம்ம. தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மலையெல்லாம். வேற மாதிரிங்க.
ரைட்டில் போகணுங்க. நேராக போனால் குற்றாலம். இப்போ நம்ம இந்த ரைட்டில் தெரியுதுங்களா? போகணும். இன்னும் அவசரம் இல்லை, மெதுவாக போவோம். பூண்டி ஈஷா யோகா மையம், செம்மேடு. சூப்பராக இருக்குங்க. இதிலேருந்து பார்த்தீங்களா, குகையாட்டு இருக்கு மரம். அப்படியே ஒரு டீப்பாக ஒரு பிரீத் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, அப்படியே ஃபுல்லாக மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மாதிரி மழை சீசனில் தாங்க அந்த ஆடு மாடு மேயறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அது முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியுது. இது கொஞ்சம் சிங்கிள் ரோடு தாங்க. வீக்கெண்ட்லாம் பிஸியாக இருக்கும் இந்த ரோடு. தீபாவளி டைமுங்கிறனால ஃப்ரீயாக இருக்குது. ஈஷா வரப்போகுதுங்க. மல்லிகை பூவே பார்த்தாயா, பொன் மாலை இந்த தோட்டத்தை பார்க்க பூத்தாயா, 1000 கோடி செல்வம் இங்கே யாருக்கு இங்கே. தம்பி சோழியை முடிச்சிடாதா, நேரம் நம்மளை பரலோகத்துக்கு அனுப்பிச்சிருப்பான். இப்படி வர்றான் பார்த்தீங்களா? ரொம்ப கவனமாக போகணுங்க. நீங்கள் என்ன தான் கவனமாக போனாலும் இந்த ஆப்போசிட்டில் வர எனக்கு ஒரு ஆசைங்க. இப்போ அவன் வரும்போது எனக்கு பதிலாக ஒரு லாரி ஒன்று வந்திருக்கணும். இப்போ அவனோட கதி என்ன ஆயிருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. ஸ்ப்ளெண்டரில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான் பாருங்க. சிக்கடா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, நீ என்ன தான் நீ கவனமாக போனாலும் ஆப்போசிட்டில் வர்றவன் கதம் கதம் ஆக்கிடுவான். என்ன டாகு, சிப்பி பாறையா? செம்மையாக இருக்குங்க, நல்லா ஹைட்டாக இருக்குங்க. இன்றைக்கி தான் பார்க்குறேன் சிப்பி பாறை. எந்த ஒரு விஷயம் நம்ம மொபைலில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது. எல்லா விஷயத்தையும் சொல்லலை, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம்.